Yes. So we'll start now. So good evening everyone. So camera is off. Bala sir, camera off la irukku. Okay. So hello everyone. Welcome to Wisdom Academy's biology class. So நம்ம ஏற்கனவே வந்து லைஃப் ப்ராசஸ் லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைஃப் ப்ராசஸ் லெசன் நம்ம 3 பார்ட்ஸாக பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து we saw about what is nutrition, we saw about the types of nutrition and we also saw about digestion. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து this last chapter we saw about respiration பார்த்தோம், we saw what is breathing and also we saw about the pathways by which glucose, the conversion of glucose to pyruvate, the conversion pathways எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். Then we also saw about the mechanism, that is working mechanism of heartலாம் பார்த்தோம், respiration இதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு we are moving on to the last part of the life process. Here நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the remaining part, that is about the blood பற்றி பார்ப்போம், human excretory system பற்றி பார்ப்போம் and moreover we'll be seeing about the transportation in plants also. இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிரும். So let's start. So நம்ம வந்து இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி அகெயின் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்த ஒரு சின்ன குவிக் ரீகேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் ரெஸ்பிரேஷன், கரெக்டாக? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்பிரேஷன் அண்ட் ப்ரீதிங்? எனிஒன் கேன் ட்ரை? எஸ் ஆர் ஷல் ஐ பாயிண்ட் அவுட் தென்? ஒருத்தவங்க ட்ரை பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்பிரேஷன் அண்ட் ப்ரீதிங். ஐ திங்க் இந்த லாஸ்ட் கிளாஸ் ஐ டோல்ட் யூ. எஸ் ஸ்ரீநிதி சொல்லுமா. Respiration is the production of energy by the cells of the body. Okay. Breathing is the exchange of gases. Okay, exchange of gas in the sense என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம? இன்ஹேலேஷன், எக்ஸைலேஷன். ஓகே, வெரி குட். சரி, இப்போ இது வந்து பேசிக்கான ஒரு நாலேஜ். சரி, ஃபைன். இப்போ இந்த ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா and I told you what is the common, which is the common step for both aerobic as well as anaerobic process. என்ன காமன் பார்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். What is the common process? Very good, it is called as glycolysis. சரி, glycolysis பார்த்தீங்கன்னா takes place in the presence of, எங்கே நடக்கும்? Where does glycolysis takes place? It takes place in the cytoplasm. நம்ம பார்த்தோம் இல்லையா? Which means glucose பார்த்தீங்கன்னா இது 6 carbon molecule, whereas pyruvate பார்த்தீங்கன்னா it's a 3 carbon molecule. இது ரெண்டுமே கன்வெர்ட் ஆகிறது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா it will be taking place in the cytoplasm. சரி, கன்வெர்ட் ஆகிறது ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நியூட்ரிஷன் கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். வாட் இஸ் நியூட்ரிஷன் அகெயின்? நியூட்ரிஷன் என்னம்மா? எஸ் ஐ பாயிண்ட் அவுட். வினிஷா ட்ரை பண்ணுமா. வாட் இஸ் நியூட்ரிஷன்? எனர்ஜி ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரி, எனர்ஜி ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரி, ஓகே ஃபைன், அக்செப்ட் யுவர் ஆன்சர். எனி அதர் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? வாட் இஸ் நியூட்ரிஷன்? The process by which we get energy through food. Okay, fine. For example, இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து ஃபுட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாடி என்ன பண்ணிக்கும், அந்த ஃபுட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நியூட்ரிஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், கரெக்டாக? ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நியூட்ரிஷன் வந்து கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த நியூட்ரிஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் வந்து they will start to utilize the nutrition. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது whether it's going to take place in the presence of oxygen or absence of oxygen அப்படின்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஆன்சர் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீடைல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ ஆல்சோ டோல்ட் யூ ஒரு ஃப்ளோ சார்ட்டை, ஒரு பாத்வே வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதுங்க. தயவுசெய்து பாத்வே வந்து பிரேக் பண்ணாமல் எழுதுங்க. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் யூ வெதர் இட்ஸ் கோயிங் டு பி 6 கார்பன் மாலிகுலா, 3 கார்பன் மாலிகுலா, இல்லை 2 கார்பன் மாலிகுலா, எதுவாக இருந்தாலுமே வந்து தரவாக மென்ஷன் பண்ணுங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கோங்க, which is nothing but anaerobic respiration which takes place in the absence of oxygen அப்படின்னு சொன்னேன். இதுக்கு நான் இன்னொரு பேரும் சொன்னேன். What was the other name which I gave for this anaerobic respiration? Yes? Very good. It is also called as fermentation. Very good. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஆன்சர் பார்த்தோம் இந்த செகண்ட் லைன்லே. Why do we get cramps அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம், கரெக்டா? So what will happen? Why do we get cramps? Yes, I'll point out some. Sultan try பண்ணுமா. Why do we get cramps? Wait ma. Sultan சொல்லுமா. Why do we get cramps? Formation of lactic acid, lack of oxygen. The lactic acid form ஆச்சுனா muscles cramp வரும். Yes, so நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா if they are asking you for a 2 mark question, இந்த லைன்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா they are not going to give full one. நீ சொல்ற கான்செப்ட் கரெக்ட்டா? So put in a sentence, ஒரு full sentence-ஆ போட்டு ஆன்சர் சொல்லு. Start from the beginning. எதனால வந்து நமக்கு lactic acid ஃபார்ம் ஆகும்? When we சொல்லுங்க. எப்போ lactic acid சேர ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல? Lack of oxygen ma'am. சாரி மா கம். Oxygen breakdown. சரி, எப்போ அது எப்போ நடக்கும்? எப்போ நடக்கும்?
when we jog or when we carry heavy weight. Jogger. Yes. Yes, Sujit, tell me. We do some exercise. Yes, somebody would tell me. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. Ma'am, lack of oxygen, ma'am. Then only lactic acid formation takes place. Yes, I'm asking that is like when நீங்க வந்து ஜாகிங் பண்ணும்போதோ இல்லை ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணும்போதோ இல்லை ஒரே சைடு நீங்கள் ஒரு கழிச்சு படுக்கும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகும். கரெக்டா? ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாமே கரெக்ட். ஆக்சிஜன் சப்ளை லேக் ஆகும், லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், அதனால கிராம்ஸ் வரும், எல்லாமே கரெக்ட். பட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அந்த கதையிலேருந்து ஆரம்பிச்சு உங்கள் ஆன்சரை வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. சரியா? தென் த ஃபைனல் ப்ரெசன்ஸ் தட் இஸ் it takes place in the presence of oxygen, so we call it as aerobic respiration. So where does the aerobic respiration takes place? In the presence of enga nadakkum, sorry, where does the aerobic respiration takes place? Mitochondria. Why does the aerobic respiration takes place in mitochondria? What is the reason? Yes, okay, ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, others can online இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. Yes, yes, it is called as powerhouse of the cell. அதனால தான் பார்த்தீங்கன்னா it will take place in mitochondria. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we saw about the mechanism, breathing mechanism பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். நான் ஏற்கனவே இந்த பார்ட்டில் வந்து 2 விதமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க, which means you will be writing what are the organs that is present, என்னென்ன pathway starting from your nostrils எல்லா கதையுமே நீங்கள் எழுதுவீங்க. Like they start from the nostrils, it will pass on through pharynx, esophagus, lungs, bronchi, bronchioles, alveoli, இந்த கதை எல்லாமே மொத்தத்தையும் நீங்கள் வந்து எழுதுவீங்க. இதுவே இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ வில் ரைட் அபவுட் த இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸேலேஷன் ப்ராசஸ். நான் இன்ஹேலேஷன் எக்ஸேலேஷன் ப்ராசஸ்லேயே வந்து 2 விதமான சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இன்ஹேலேஷனில் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் வந்து என்ன ஆகும்? நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது இட் வில் பிகம் ஹை ஆகுமா லோ ஆகுமா, மேலே வருமா கீழ் வருமா? During inhalation what will happen to the diaphragm? Go through பண்ணீங்களா நான் லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்தது? What will happen to the diaphragm when we inhale oxygen? Diaphragm gets lowered. Yes, diaphragm will become lower. So diaphragm lower ஆவறதால நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா inhale பண்ணும், just keep your hand on your chest, inhale பண்ணி பாருங்க, என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களோட rib cage வந்து மேல வரும். கரெக்ட்டா? which means your chest cavity will move upward. So rib cage is raised, இல்ல chest cavity volume என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து they will increasing. So chest cavity volume increase ஆவறதால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? pressure in your chest will decrease. இது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. So chest cavityல இருக்கிற volume வந்து increase ஆச்சுனா pressure in your chest will automatically decrease. So இது வந்து பாத்தீங்கன்னா will move on for inhalation. இப்போ next வந்து exhalation நம்ம எடுத்துட்டோம்னா அப்படியே opposite of inhalation க்கு தான் இருக்கும். இதுல diaphragm பாத்தீங்கன்னா it will relax, which means or else it will come to its normal position. Diaphragm normal positionல இருக்கும்போது என்ன ஷேப்லமா இருக்கும்? What will be the normal position? Yes, it is dome shape la irukum. Very good. So dome shape la vandrum, and moreover the volume inside the chest cavity will become decrease. So wherever நீங்க inhalation la பாத்தீங்கன்னா தெரியும் volume of the chest cavity வந்து increase ஆயிருக்கும், exhalation la பாத்தீங்கன்னா volume of the chest cavity will decrease. So chest cavity ஓட volume வந்து decrease ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா pressure என்ன ஆயிடும்? நமக்கு exhalation ல it will increase. So pressure வந்து increase ஆவறதால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா நம்ம like உள்ளுக்குள்ள இருக்கிற carbon dioxide it will gush out, வெளிய வந்து ஆட்டோமேட்டிக்கா squeeze out ஆயிடும். This is the mechanism that we saw in inhalation and exhalation process. Next we saw about the working of human heart. சரி, human heart பத்தி பார்த்தோம். Just let me ask few questions. Human heartல வந்து எத்தனை chambers இருக்கு? 4 chambers. Okay, very good. சரி, இப்போ வந்து blood from the lungs, that is lungsல இருந்து blood வந்து it will enter to the left pulmonary vein வழியா left pulmonary vein வழியா enter ஆகுது. கரெக்ட்டா? சோ அதுக்கு அப்புறம் இந்த சைடு left side ஃபுல்லா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் it has to move on to other parts of the body. So other parts of the body க்கு வந்து எது வழியா blood வந்து மூவ் ஆகும்? எது வழியா வந்து மூவ் ஆகும்? Yes, very good. So இப்போ பாத்தீங்க, very good. The answer is aorta. Who is that? Jeviction. Very good, Jeviction. சரி, இப்போ பாத்தீங்கன்னா blood வந்து again நான் 4 chamber தான் நான் பிரிக்கிறேன். Upper 2 chambers are called as atrium and lower 2 chambers are called as ventricle. So let be the left side and this is going to be your right side. Okay, இப்போ blood பாத்தீங்கன்னா that is left side ல இருந்து from the oxygenated blood from the lungs. So oxygenated blood from the lungs வந்து pulmonary vein வழியா எதுக்குள்ள என்டர் ஆகும்னு பாத்தீங்கன்னா left atriumக்குள்ள வந்து என்டர் ஆகும். ஸோ லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்குள்ளே என்டர் ஆகும். அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒர்க்கிங் மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் பற்றி எழுதும்போது நீங்கள் ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன்.
ஸோ கண்ட்ராக்ஷன் அப்போ ஹார்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் பிளட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஹார்ட்டோட எந்த ஒரு பார்ட் ஆஃப் யோர் ஹார்ட் பிளட் ரிசீவ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுச்சுன்னா இட் வில் ஆல்வேஸ் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். சரியா? இப்போ இதுவே வந்து பிளட் வந்து கொடுக்குது, டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வில் பி இன் கண்ட்ராக்ஷன் பொசிஷன். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்கள் ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுதிடலாம். சரி, இப்போ பிளட் என்ன ஆகுது, ஆக்சிஜனேட்டட் லங்ஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் பார்த்தீங்கன்னா வில் பி என்டரிங் via left pulmonary vein and right pulmonary vein வழியா என்டர் ஆகுது, which means they'll be entering into the left atrium. லெஃப்ட் ஆட்ரியம்ல என்டர் ஆகும்போது நான் என்ன சொன்னேன், பிளட் வந்து ஹார்ட் வந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது, ஸோ தே வில் பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். இப்போ லெஃப்ட் ஆட்ரியம்லேருந்து பிளட் எங்கே போய் ஆகணும், இட் ஹேஸ் டு என்டர் இன் டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட் போகுது, அப்போ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஆட்ரியம் வந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட்டை கொடுக்குது. கரெக்டா? அப்போ பிளட்டை கொடுக்கும்போது ஹார்ட்டோட பொசிஷன் எப்படி இருக்கும், தே வில் பி இன் கண்ட்ராக்ஷன் பொசிஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஆட்ரியம் எப்படி ஆகிடும், தே வில் பிகம் இன் கண்ட்ராக்ஷன் பொசிஷன். இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன ஆகுது, ரைட் ஆட்ரியம்லேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணுது, அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் கோயிங் டு பி இன் ரிலாக்ஸ் பொசிஷன். சரியா? இப்போ என்ன ஆகும், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் வந்து இட் ஹேஸ் டு மூவ் ஆன் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் யர் பாடி. ஸோ அந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து எது வழியாக போகும்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா வழியாக they will move on to other parts of your body. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எழுதும்போது சிம்பிளாக நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் என்டர் ஆகுது, எக்ஸிட் ஆகுது, எல்லாமே எழுதுறதோடு இல்லாமல் ஜஸ்ட் மென்ஷன் எந்த ஆர்ட்ரி எந்த வெயின் வழியாக லைக் என்ட்ரி எக்ஸிட் ஆகுது, இந்த பார்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க, பிகாஸ் இட் will also carry marks. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகைன் let us move on to the right side of your heart. இப்போ ரைட் சைட் ஆஃப் யோர் ஹார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் வந்து blood is moving supply to other parts of your body. கரெக்டா? இப்போ நீங்கள் ரைட் சைடுக்கு வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்ஸ் ஆஃப் யோர் பாடியிலேருந்து வர பிளட் வந்து இட் வில் பி என்டரிங் இன் டு த ரைட் சைட் ஆஃப் யோர் ஹார்ட். சரி, ரைட் சைட் ஆஃப் யோர் ஹார்ட்குள்ளே என்டர் ஆகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வழியாக என்டர் ஆகும், த்ரூ விச் வே த பிளட் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யோர் பாடி. இட்ஸ் நாட் எஸ் வீன கேவா, வெரி குட். ஸோ சுப்பீரியர் வீன கேவா அண்ட் வெரி குட் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீன கேவா, இது வழியாக வந்து பிளட் என்டர் ஆகும். அகெயின் சேம் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். பிளட் வந்து ரிசீவ் ஆகுது எதுக்குள்ள, ரைட் ஏட்ரியம்குள்ள ரிசீவ் ஆகும்போது ஹார்ட் இஸ் கோயிங் டு பி ரிலாக்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட் ரைட் ஆர்ட்ரியத்துலேருந்து பிளட் ஹேஸ் டு மூவ் ஆன் டு ரைட் வென்ட்ரிக்கல், பிளட் கொடுக்கும்போது ஹார்ட் வில் பிகம் இன் கண்ட்ராக்ஷன் பொசிஷன். சரி, இப்போ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் எங்கே போகும், வேர் வில் த பிளட் பாஸ் ஆன் டு, ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பிளட் எங்கே போகும், lungs. வெரி குட், தே வில் மூவ் ஆன் டு லங்ஸ். சரி, வெரி குட், தே வில் மூவ் ஆன் டு லங்ஸ். எது வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா via pulmonary artery. So it's all about the mechanism of heart. சரி, இந்த மெக்கானிசம் ஆஃப் ஹார்ட் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐ டோல் யூ டு லேபிள் அபவுட் த பைகஸ்பிட் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வை லேபிள் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்கள் புக்கில் வந்து அதை லேபிள் பண்ணி இல்லை, யூ ஹேவ் டு லேபிள் இட். அகெயின் நம்ம இதொரு விஷயமும் பார்த்தோம், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் பைகஸ்பிட் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வும் பார்த்துருப்போம். வாட் இஸ் பைகஸ்பிட் வால்வ், டிஃபரன்ஸ் பிட்வீன் பைகஸ்பிட் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ், ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வில் மூவ் ஆன் ஃபாஸ்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் பைகஸ்பிட் வால்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. பேர்லேயே இருக்கு, பைனா எத்தனை, பைனா எத்தனைமா, பைனா 2, கரெக்டா? அப்போ பார்த்தீங்கன்னா yes, very good. So which means they will be having 2 cusps or 2 flaps அப்படின்னு சொல்ல, லைக் மூடி மாதிரி தான், லைக் ஓப்பனிங் கேட் மாதிரி தான். ட்ரைகஸ்பிட் வால்வ் பார்த்தீங்கன்னா ட்ரை மீன்ஸ் 3, which means they will be having 3 cusps or 3 flaps. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்ம லொக்கேட் பண்ணுவோம். பைகஸ்பிட் வால்வ் வந்து எந்த சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இட் வில் பி ப்ரெசென்ட் இன் பிட்வீன் லெஃப்ட் ஆட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். whereas tricuspid valve வந்து என்ன சைடு present ஆயிருக்கும், it is present between right atrium and right ventricle. சரியா? Okay, next வந்து we are entering into the last part of our chapter, that is இப்போ blood. So blood வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலாக வந்து it is also called as a connective tissue. எதுக்கு நம்ம blood வந்து connective tissue அப்படின்னு சொல்லுவோம்? What is the reason? Why blood is called as a connective tissue? It flows around the body, ma'am. It flows around the body. Okay, fine. Where ஏதாவது can you put some other words to that? Words add on பண்ண முடியுமா? Why blood is called as a connective tissue? Elaborate பண்ணு சுஜித் answer. Yes, transport oxygen. சரி, any other answers? Okay, நானே சொல்றேன். Yes. In our body, ma'am. சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன அதே ஆன்சர்ஸ் தான், which means blood வந்து பார்த்தீங்கன்னா it will connect each and every organ, each and every cell in our body. கரெக்டாக எல்லா இதுக்குமே லிட்டலாக they will start to flow. அதனால தான் வந்து we call blood as a connective tissue. எக்ஸாம் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் blood அப்படிலாட்டி what are the components of blood அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் எழுதும் போது பார்த்தீங்கன்னா what are the components of blood? First we have plasma,
second we have RBC, third we have WBC, and fourth we have platelets. சரியா? இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா components of blood எழுத போகும்போது they will omit this plasma. பிளாஸ்மாவை விட்டுட்டு வெறும் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் மட்டும் தான் எழுதுவாங்க. ப்ளீஸ் இன்க்ளூட் பிளாஸ்மா ஆல்சோ. ஸோ உங்கள் பிளட்ல மொத்த பிளட்லையும் பார்த்தீங்கன்னா 55% இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்மா. உங்கள் டோட்டல் பிளட்ல 55% இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் ரிமைனிங் 45% பார்த்தீங்கன்னா இஸ் மேட் அப் ஆஃப் தி அதர் காம்பனன்ட்ஸ் விச் மீன்ஸ் தே வில் பி இன்க்ளூடிங் ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். சரி, எனக்கு இன்னொரு கொஸ்டின். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்பிசி? Red blood corpus cells. Very good. Red blood corpus cells. Red blood cells வேணா fine. அது கரெக்ட், தப்பு கிடையாது, கரெக்டா? பட் ஜஸ்ட் இம்ப்ரூவ். Red blood corpus cells அப்படினு சொல்லுவோம். What is the other name of red blood corpus cells? RBC க்கு இன்னொரு பேரும் இருக்கு. What is it? Hemoglobin ma'am. No. Very good. Who is that erythrocytes? யார்மா சொன்னது? Ashwath. Very good Ashwath. Erythrocytes. நீங்க வந்து hemoglobin சொன்னீங்க இல்லையா? Hemoglobin பாத்தீங்கன்னா which gives the red color to the blood. ஓகேவா? It is red color pigment அப்படினு சொல்லுவோம். But the other name for RBC is called as erythrocytes. is called as erythrocyte. இத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏனா 1 மார்க்ல வந்து சில இடத்துல வந்து டைரக்ட்டா they won't ask you about RBC ன்னு கேட்க மாட்டாங்க. erythrocytes அப்படினு சொல்லி கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன். RBC யோட ஷேப் என்ன? What is the shape of RBC? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 9th ல படிச்சிருப்போம். சொல்லுங்க. Very good. Disc shape சொல்லலாம். Biconcave, disc shape, donut shape சொல்லுவோமா? Which means centerல மட்டும் எப்படி இருக்கும்? Hollow shaped-ஆ இருக்கும். கரெக்ட்டா? So அதே மாதிரி RBC பாத்தீங்கன்னா it is red in color because of the presence of hemoglobin. ஓகேவா? So hemoglobin பொறுத்த வரைக்கும் I want to add few points. Please make a note of it. ஒரு நார்மல் அடல்ட்ல which means menல பாத்தீங்கன்னா ஒரு adult hemoglobin range ன்னு ஒன்னு இருக்கு. Which means menல வந்து 14 to 17 grams per 100 ml. Female as womenல பாத்தீங்கன்னா 12 to 15 grams per 100 ml. Childrenல பாத்தீங்கன்னா 11 to 16 grams per 100 ml. இத வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சில நேரத்துல வந்து உங்களுக்கு MCQல வந்து கேட்பாங்க. ஓகேவா? Just while you make a note of it. Okay, RBC நான் சொல்லியாச்சு, it is red in color because of the presence of hemoglobin அப்படி நான் சொல்லிட்டேன். Okay, what is the main function of RBC now? What is the main function of RBC? Very good. Is it transportation of carbon dioxide? Transportation of oxygen gases. சரி, okay fine. Transportation of oxygen. Main aim நம்ம எடுத்துக்கலாம். Okay, next let us move on to WBC. Say WBC, that is full form of WBC என்ன? White blood corpus cells or white blood cells அப்படினு சொல்லலாம். Again, WBC க்கு இன்னொரு பேரும் இருக்கு. It is called as what? Very good. It is called as leukocytes. சரியா? The other name for WBC is called as leukocytes. So leukocytes பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா the main function எதுக்கு? நம்ம பாடியில வந்து immune power maintain பண்றதுக்கு. Which means அது foreign particle, அதாவது for microorganism உடம்புக்குள்ள வந்துச்சு, blood stream குள்ள வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா they will fight against the particular organism. நம்ம பாடிக்கு வந்து லிட்டலா பாத்தீங்கன்னா immune power கொடுக்கிறது யாருன்னா இந்த leukocytes, that is WBC. ஃபைனலா பாத்தீங்கன்னா we will move on to platelets. சரி, platelets பாத்தீங்கன்னா yes, who is that? Ashwath. Yeah, Ashwath, just wait man, நம்ம வந்து டாபிக்க முடிச்சிடலாம். We'll clarify your doubts at the ending. சரியா? Because we'll finish the topic. Okay va? Yes. So next one பாத்தீங்கன்னா platelets பத்தி போலாம். So platelets பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு வேலை மட்டும் தான். It helps in the clotting of blood அப்படினு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்போ நார்மலா இந்த platelets clotting வந்து எப்படி வொர்க் அவுட் ஆகும் இந்த மெக்கானிசம் நீங்க அப்படினு பாத்தீங்கன்னா imagine ஒரு just ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு blood vesselல வந்து ஒரு கட் ஆயிருச்சு அப்படினு எடுத்துக்கலாம். imagine பிக்சர் நான் கொடுத்திருக்கேன். சின்னதா ஒரு கட் ஆர் இன்ஜரி ஆயிருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? once கட் ஆயிடுச்சுனா அந்த இடத்துல வெசல், அந்த blood vessel கட் ஆன இடத்துல வந்து they will start to shrink. அந்த blood vessel அந்த கட் ஆன இடத்துல they will start to shrink or contract. அது shrink or contract ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they will blood platelets வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். So first ஞாபகம் வச்சுக்கோங்க, blood vesselல சின்ன இன்ஜரி ஒரு கட் இருந்துச்சுன்னா அந்த பர்టిక్యులர் இடத்துல என்ன ஆகும்? அந்த wound ஆன இடத்துல the vessels will start to shrink or contract. அது contract ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா platelets வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த platelets ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லிட்டரலா the platelets will plug in அந்த பர்టిక్యులர் wound. இப்போ நம்ம நார்மலா ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்கும் இல்லையா, ஸ்விட்ச் போர்டில் வந்து ஒரு பிளக் நான் ஒரு சொருகி விட போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா you will just plug in, right? அதே மாதிரி தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் வெசல், அந்த அடிப்பட்ட இடத்துல வெசல் வந்து shrink ஆகும்போது platelets என்ன they will go and settle, லிட்டரலா போய் plug in அட்டாச் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ராக்ட் ஆச்சு பாத்தீங்களா blood vessel,
அந்த கண்ட்ராக்ட் ஆன பிளட் வெசலும் சரி பிளேட்லெட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து they will be forming the blood clotting factors. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா blood clotting factors வந்து we have 13 blood clotting factors. உங்க போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது, பட் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் எத்தனை blood clotting factors இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா we have 13 blood clotting factors. சரியா? இந்த 13 blood clotting factors அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா like they will blood clotting factors வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், which means fibrin எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். அப்போ அந்த fibrin பார்த்தீங்கன்னா fibrinogen ஒரு clotting factor இருக்கு. அந்த fibrinogen என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா fibrin அப்படின்ற மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த அடிப்பட்ட இடத்துக்கு மேலே ஒரு மெஷ் மாதிரி ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் அ மெஷ்? மெஷ்னா என்னமா? MESH. மெஷ்னா என்ன? மெஷ்னா என்ன? எஸ்மா கம் அகைன். சரியா கேட்கல. ஓகே ஃபைன். கைண்ட் ஆஃப் லேயர் ஆர் லைக் கைண்ட் ஆஃப் கவரிங் அப்படின்னு சொல்லவா? தட்லாம் கைண்ட் ஆஃப் கவரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் ஹவ் அ பிளட் வில் பி கிளாட்டிங் ஒரு ஊன் நம்மளுக்கு வந்துச்சுன்னா. திஸ் ஹவ் த மெக்கானிசம் ஆஃப் பிளேட்லெட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். சரி, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கில் வந்து 8% ஆஃப் த பாடி வெயிட் blood வந்து பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் அப் ஆஃப் 8% ஆஃப் அவர் பாடி வெயிட். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்கில் ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங்கில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் blood இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 5 to 6 liters ஆஃப் blood. இதோ ஜஸ்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட். நார்மல் அடல்ட்டில் வந்து 5 to 6 liters ஆஃப் blood வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் blood. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are entering into arteries and veins. ஸோ arteries and veins வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood vessels அப்படின்ற கேட்டகரியில் வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய blood vessels என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா arteries, veins, capillaries அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 3 mark ஆன்சர் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க, which means either it can be a difference between arteries and veins or arteries and capillaries or capillaries and veins. அப்படி இல்லாட்டி write short notes on capillaries. இப்படி கூட நம்ம கொஸ்டின் வந்து வரும். ஸோ எப்படி கேட்டாலுமே in case if they are asking you to write short notes on capillaries அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட இந்த கேபிலரிஸ்குள்ள நோட்ஸ் I'll give you the notes anyway. நான் பிபிடி ஷேர் பண்ணுறேன். அதுக்கான நோட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா மட்டும் இட் இஸ் மோர் தென் இனஃப். நவ் லெட் அஸ் see. ஓகே, ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் டிஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்குறேன். ஆர்ட்ரி கண்டிப்பாக நம்ம வெயின்ஸ் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், கரெக்டாக? கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்ட்ரி அண்ட் வெயின்? ஒரே ஒரு சின்ன மெயின் டிஃபரன்ஸ் ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறீங்களா? எஸ். Arteries have thick walls, veins have thin walls, ma'am. Come again? Ma'am, arteries have thick walls, veins have thin walls, ma'am. Okay, arteries have thick walls and yes. Shridi. Yes, okay, fine. I'm getting very good answers. Correct. Away from the heart. Yes, very good, ma. Very good. Fine. Arteries have walls, but veins doesn't have walls. Yes, one minute, ma. Who is that? Rakshita, va? Rakshana. Yes, who is that? Just now answer. Yaar answer paninga? Unmute yourself. Okay, fine. Because I want to ask, she was asking about walls and yes, Solama, you were talking about walls, correct? Whether it's going to be VALVES illati WALLS. Which one you are talking about? VALVES. Yes, VALVES. Now tell me what is the difference between balls and walls? மேல இருக்க walls க்கும் கீழ இருக்க walls க்கும் என்ன வித்தியாசம்? What is the difference? Yes, what? Balls, they are. Yes, சொல்லுமா. They are just. It prevents the backflow of the blood. Very good. Which you are talking about? Which prevents the black flow of blood? Whether it's WALLS or VALVES? VALVES. Then what about walls? WALLS. அது என்னது? They are just a covering. They are just a covering. சரி, okay, fine. Sorry, come again? Transportation of blood takes place in that one, ma'am, without going outside. சரி, okay, fine, fine. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் மூவ் ஆன் டு ஆர்ட்ரிஸ் இன் வெயின்ஸ் இன் டீடைல். சரி, இப்போ ஆர்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ நம்ம ஆர்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும். ஆர்ட்ரிஸ் which means as you said earlier they will be carrying blood towards heart away from the heart. Again, arteries Towards the heart. towards the heart away from the heart. Away from the heart. ஆர்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா they will be always carrying blood away from the heart. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா when they reach ஒரு particular organ or tissue, ஆர்ட்ரி வந்து when they reach a particular organ or a tissue reach பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they will form small branches. சின்ன சின்ன branches மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த branchesக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as arteriole, which means ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன், when an artery reaches a particular organ or a tissue
they will be forming tiny branches. We call them as arterioles. சரியா? So இந்த arterioles, what is the purpose of arterioles அப்படின்னு பார்த்தீங்கன்னா literally they will be helping the supply of blood. எதுக்கு cells குள்ளேயோ cells இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் they will be working out. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா veins இருக்கு கரெக்டா? ஸோ இப்போ நடுவில் கேப்லரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ இந்த கேப்லரி யாருன்னு பார்த்தீங்கன்னா they will make a connection between the artery and vein. ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷனாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்லரிஸ் தான் வந்து இருப்பாங்க. சரி, இப்போ வெயின் பார்த்தீங்கன்னா அகெயின் they will move on. இப்போ வெயினில் வந்து ஏற்கனவே ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன். வெயின் என்ன ஆகும்? they will be taking blood towards the heart. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஹார்ட்டுக்கு வந்து பிளட் எடுத்துகிட்டு போகிறதுனால அதோட வால்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be very thin. What is the reason? Because இங்கே ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஹார்ட் இஸ் a very tender organ. ஒரு ஃபோர்ஸோட பிளட் வந்து கஷ் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட் won't be able to bear. ஸோ அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வந்து this veins are made up of very thin walls. சரியா? As you said earlier, wall VALVES வார்த்தை சொன்னேன் கரெக்டா? Valve is nothing but ஒரு flap like structure which means it helps in to prevent the backflow of blood அப்படி நம்ம எடுத்துக்கலாம். Okay, next one பார்த்தீங்கன்னா we'll see the difference. Artery வந்து as you said earlier they will be carrying blood away from the heart and veins வந்து they will be carrying blood towards the heart. Second difference பார்த்தீங்கன்னா arteries will be carrying oxygenated blood except for pulmonary artery. Again ஒரு diagram பாருங்க. Pulmonary artery diagram எங்க இருக்கு? Can you see the blue color shaded part? So, literally artery நம்ம எல்லாருக்குமே தெரியும் they will be carrying deoxygenated blood. கரெக்ட்டா? ஆனா particular the pulmonary artery தவிர்த்துட்டு they will be carrying because that particular part will be carrying deoxygenated blood. Second difference பாருங்க, for vein வந்து they will be carrying deoxygenated blood except for pulmonary vein. Again diagram பாருங்க, pulmonary vein they will be carrying oxygenated blood. Next difference. Third difference between artery and vein பார்த்தீங்கன்னா arteries வந்து they have very thick walls and they do not have walls. Whereas vein பார்த்தீங்கன்னா they have thin walls but also have walls. Just now we saw what is the difference between walls and walls பார்த்தோம் இல்லையா? Next final வந்து we are going to see about this capillary. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து capillary வந்து ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் capillary அப்படி தான் கேட்டிருக்காங்க. மேஜர் டிஃபரன்ஸ் வாஸ் பிட்வீன் arteries and veins அப்படி தான் இருந்திருக்கு. சரி, இப்போ capillaries பார்த்தீங்கன்னா நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஈவன் ஆர்ட்ரி அண்ட் வெயின் இருக்கும் அதை விட ரொம்ப தின்னாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒன் செல் திக் ஸ்மாலஸ்ட் வெசல், ரொம்ப டைனியாக இருக்கும். லைக் ஒன் செல் திக்னஸ், ஒரு செல்லோட திக்னஸ் அளவுக்கு தான் இருக்கும் கேப்லரி. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they help in the exchange of material between the blood. that is bloodக்கும் சரௌண்டிங்கில் இருக்க செல்லுக்கும் லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் தான். ஃபைனல் பாயிண்ட் ஆன் கேபிலரி பார்த்தீங்கன்னா they do not have valves. இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நான் சொன்னேன் லைக் தே ஆக்ட் ஆஸ் அ கனெக்டிங் ஏஜென்ட் கரெக்டாக. இப்போ இன்கேஸ் பிளாஸ்மாவாக இருக்கட்டும் லைக் பிளட் எதுவாக வந்து ஃப்ளோ ஆகுது இந்த கேப்லரி வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படிம்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கேப்லரிஸில் வந்து சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். வாட் யூ மீன் பை போர்ஸ்? போர்ஸ்னா என்னம்மா? PORES. போர்ஸ்னா என்ன? வாட் இஸ் போர்ஸ்? எஸ், டைனி ஹோல்ஸ், மைன்யூட் சின்ன சின்ன ஓட்டைங்க மாதிரி இருக்கும் சரியா? அப்போ இந்த போர்ஸ் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன லிக்விட் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டு தே வில் கெட் செட்டில்ட் இன் பிட்வீன் த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். இப்போ டிஷ்யூஸ் இருக்கும் கண்டிப்பாக கரெக்டாக. அப்போ இந்த கேப்லரிஸ்குள்ளே சின்ன சின்ன ஓட்டைங்க மாதிரி இருக்கும், சின்ன சின்ன போர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஸ் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் வந்து லீக் அவுட் ஆகிட்டு ஊஸ் அவுட் ஆகிட்டு செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து போய் செட்டில் ஆகிடும். செல்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப் நம்ம என்ன சொல்வோம்? we call them as intercellular spaces. நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இடப்பட்ட கேப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? we call them as intercellular spaces அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடப்பட்ட கேப்பில் போயிட்டு they will get settled. அப்படி செட்டில்ட் ஆகிற ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call it as lymph. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து அதை பற்றி தான் இருக்க போது. we call it as lymph. நம்ம இதில் வந்து ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்காம விட்டுட்டோம். அகெயின் கமிங் பேக் டு த blood. நம்ம வந்து we saw about RBC, WBC, platelets பற்றி பார்த்தோம். we forgot to see about plasma. கரெக்டா? ஸோ பிளாஸ்மா பற்றி ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பிளாஸ்மா. இட் கேன் பி இதர் 2 or 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாஸ்மா பற்றி எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிளாஸ்மா இஸ் த மேட்ரிக்ஸ் that holds the components of blood together. சரியா? செகண்ட் ஒன், what is the color of plasma? color of plasma என்னது? Very good. It is pale yellow ma, pale. It's not even full yellow, pale yellow மாதிரி இருக்கும். Whereas lymph பார்த்தீங்கன்னா it is going to be colorless. சரியா? இந்த difference, main difference இதுதான். Plasma வந்து it will be pale yellow in color, lymph will be colorless. சரியா? Okay. What is the main function of plasma? Plasma சரி fine, pale yellow colorல இருக்கு. It has a matrix. But what is the main use of plasma? Carries carbon dioxide and nitrogen is waste in our body. Okay. Any other answers apart from this? ஒரு main purpose இருக்கு பிளாஸ்மாக்கு, main function ஒன்று இருக்கு.
லிம்பால போக முடிய இடத்துக்கு போவோம். Yes, it can go there. Very good. அப்புறம் I'm expecting one main answer. யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணுங்க at least. I'll move on. Ma'am, where is the cells? transport protein in our body, ma'am. சரி ஓகே நானே ஆன்சர் சொல்கிறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவைப்படும் கரெக்டாக. அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாட்டிங் ஃபேக்டருக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ஆஸ்க்கு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன அகைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஹெல்ப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆர் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் which is required for the clotting, which is required for the formation of clotting factors. Sharia, are we clear? Yes, we'll move on then. Okay, now let us move on for lymph versus blood. Again difference இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த question வந்து கேட்குறாங்க. So lymph பார்த்தீங்கன்னா again short notes on lymph அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட you can write this particular 3 points alone also. So lymph பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிப்பா plasma வந்து is going to be pale yellow in color. Lymph வந்து it will be a colorless fluid. Next one பார்த்தீங்கன்னா it is a part of the lymphatic system. What I mean by lymphatic system? என்னென்னலாம் include ஆயிருக்கும் இந்த lymphatic systemல? What is included in the lymphatic system? Lymphatic vessel. Okay. அப்புறம் lymph nodes, அப்புறம் lymph capillaries. everything will be included, literally our organs, tissues, cells எல்லாமே வந்து include ஆயிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த பாடி டிஃபென்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் லிம்ப்மா. இப்போ எப்படி பிளாஸ்மாக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர் சின்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் ப்ரொடியூசிங் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் கரெக்டா. அதே மாதிரி லிம்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் இன் த பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேவா, இந்த பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் will tell you the functions of lymph also. First காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் will compare it with the blood. ஸோ பார்த்தீங்கன்னா lymph வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கலர்லெஸ் ப்ராடக்ட். வேர் blood பார்த்தீங்கன்னா it is red color because of the presence of hemoglobin. Next one பார்த்தீங்கன்னா second difference, lymph is a part of lymphatic system and the blood is a part of circulatory system. நான் circulatory system பற்றி நான் வந்து செகண்ட் டே எடுத்த டாபிக் செகண்ட் செஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னெல்லாம் வரும் இன்க்ளூட் ஆயிருக்கும். நான் செகண்ட் எடுத்த செஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும், என்னென்ன ஆட் ஆன் ஆயிருக்கும், என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருப்போம் சர்க்குலேட்டரி சிஸ்டமில். எஸ், அப்புறம் லங்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் லிட்டரலாக நம்ம லங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தோமா? இஸ் இட் ஸோ? என்ன இன்க்ளூட் பண்ண? ஹேவ் இட் டேக்கன் த நோட்ஸ் எடுத்தீங்களா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கொஸ்டின் கேட்பேன். ஜஸ்ட் கோ த்ரூ த நோட்ஸ். இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வால்வ் இன் சர்க்குலேட்டிங் நியூட்ரியன்ஸ். இப்போ வேற லிம்ப் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். வேற பிளட் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கோ சரி நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிம்ப் அண்ட் பிளட். Now let's move on to the functions of lymph. இதை ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் only 2 functions தான் இருக்கு. கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா the lymph carries absorbed fats from small intestine to the blood. ஸோ lymph என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வரக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு பிளட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் லிம்போசைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லிம்ப்குள்ள வந்து we have product we call them as lymphocytes. ஸோ lymphocytes நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஸில் பார்த்துருப்போம். இட் ஆக்ட்ஸ் ஃபார் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கரெக்டா. எது மூலமாக டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ஆக்டிவேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிம்ப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு lymphocytes. இது மூலமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா they will fight against the infections. எது மூலமாக இந்த lymphocytes மூலமாக. சரியா? Shall we move on? Just show a thumbs up. I'll move on then. Yes. Yes, ma'am. Yes. Okay, we'll wait for one more minute. Okay, now we'll move on then. Next வந்து we are going to see about the transportation. இப்போ so far வந்து நம்ம human beings நடக்கக்கூடிய transportation பார்த்தோம் by the means எது arteries, veins, capillaries etc எல்லாமே பார்த்தோம். இப்போ plants நடக்கக்கூடிய transportation பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த transportation topic especially plants நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு 3 important questions தான்மா. First one வந்து difference between xylem and phloem is the first one. And the second one பார்த்தீங்கன்னா what is translocation, that is again 2 or 3 mark question. And the third question பார்த்தீங்கன்னா what is transpiration. இந்த 3 questions பேஸ் பண்ணா இந்த particular topicல இருந்து உங்களுக்கு questions வருது. And one more thing, difference between xylem and phloem is very very important. சரியா? At least make sure you remember ஒரு 3 to 4 points at least நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Please make sure it's a very valid point. சும்மா எடுத்து எழுத வேண்டாம். First
xylem and phloem எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, xylemனாலே ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்டுக்கு வரக்கூடியது இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, xylem வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். phloem எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். செகண்ட் மெயின் டிஃபரன்ஸ் வந்து the way of transmission is unidirectional in xylem. எனக்கு ஒரு question, why is the transmission in xylem is supposed to be unidirectional? Why it can't be bidirectional also? எதுக்கு unidirectional மட்டும் தான் இருக்கு? What is the reason for that? நான் பிளான்ட்ஸ்ல வந்து வாட்டர் ரூட்ல இருந்து தான் போகும். Okay, fine, very good. So absorption process correct. Root has la என்ன பண்ணும், water வந்து absorb பண்ணும், which means கீழ இருந்து is bottom ல இருந்து தான் water has to be absorbed, correct? So which it has to be only one way, that is bottom ல இருந்து top க்கு போற ஒரு one way process தான் இருக்கும். செகண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா between xylem and phloem வந்து the way of transmission is bidirectional. எதுக்கு phloemல வந்து bidirectional அப்படின்னு கேட்டிங்கன்னா, again நம்ம என்ன சொன்னோம், it helps in the transportation of food materials அப்படின்னு சொன்னோம். பிளான்ட்ல வந்து which is called as food factory of plant? Leaf. So leaf is called as the food factory of plant. Very good. அப்ப என்ன அர்த்தம், லீஃப்ல தான் வந்து photosynthesis process நடக்குது, அங்க தான் வந்து food prepare ஆகுது, கரெக்ட்டா? சோ அப்ப லீஃப்ல இருந்து என்ன ஆகணும், prepare ஆன food வந்து it has to move எல்லா parts of like மேலயும் போணும் கீழயும் வரும், so it has to move to all the parts of the plant. அதனால தான் பாத்தீங்கன்னா the mode of transmission in phloem is always supposed to be bidirectional. சரியா? next the third difference பாத்தீங்கன்னா xylem வந்து it consists of dead cells except for parenchyma, whereas phloem ல பாத்தீங்கன்னா it consists of the living cell. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் மா, இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நிறைய பேர் எழுதவே மாட்டாங்க. எஸ் மா, டவுட் கேன் வி கிளாரிஃபைட் லைக் ஃபைல் பிகாஸ் ஐ ஃபினிஷ் திஸ் டாபிக். டவுட் ஜஸ்ட் வில் கிளாரிஃபைட், ஓகேவா? லாஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஜஸ்ட் சென்ட் மீ தி டவுட், வி கேன் கிளாரிஃபை இன் தி அப்கமிங் செஷன். ஓகே, பிகாஸ் வி ஹேவ் only 15 minutes left. நம்ம முடிக்கலாம் ஃபர்ஸ்ட். இஸ் இட் ஓகே வித் எவரிவன்? Phloem fibers is also dead cell, right? என்னமா? Ma'am, phloem fibers is also a dead cell, right? Yes, but I'm just giving an example. நான் just ஒரு பார்ட் தான் நான் மென்ஷன் பண்ணேன். You can include that also. தப்பு கிடையாது, இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா xylem. again இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் யாரும் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின்லி xylem பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைபர்ஸ், ட்ரக்கீஸ் அண்ட் வெசல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வேற phloem பாத்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் phloem fibers, phloem parenchyma, sieve cells, sieve tubes and companion cells. ஸோ இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா you have to label. சில டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல லேபிள் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்க புக்ல do you have the diagram of xylem and phloem? கண்டிப்பா இருக்கா? just check once. சில இடத்துல டயக்ராம் கொடுத்துட்டு they will ask you to label whether it's for xylem ஆ இருக்கட்டும் இல்ல phloem ஆ இருக்கட்டும். please make sure you learn the diagram for this xylem and phloem. ஓகேவா? so there is a difference between xylem and phloem. next one பாத்தீங்கன்னா is an important question again. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி what is translocation? translocation பாத்தீங்கன்னா just this is the definition for translocation மா. transport of soluble product of photosynthesis from leaves to other parts of the plant is called as translocation. இங்க வந்து எனக்கு ஒரு doubt. what is called as soluble products? transport of soluble products of photosynthesis. yes, what is it? starch. அப்புறம் one more thing, இன்னொன்னு இருக்கு. What is? no, it's not. No. one more thing is there. one is glucose. என்ன plants என்ன பண்ணும், glucose தான் வந்து starch-ஆ convert பண்ணி store பண்ணிப்பாங்க, கரெக்ட்டா? so one is glucose. what is the other one? Carbohydrates. no, it's not. no, it's not. you can make a note of it. it's oxygen. so பாத்தீங்கன்னா oxygen and glucose. சரியா? இது ரெண்டுமே வந்து soluble products. இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா it has to be transported, கரெக்ட்டா? எங்க இருந்து? from leaves to other parts of the like other part of the plant. so இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா we call it as translocation. சரி, இல்ல next one பாத்தீங்கன்னா translocation நடக்கும் மெயினா பாத்தீங்கன்னா it happens via phloem. okay, so phloem ல பாத்தீங்கன்னா apart from this இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான ப்ராடக்ட் கூட டிரான்ஸ்போர்ட் ஆகும். this is very very important, which means amino acids கூட phloem மூலமா வந்து it will get transported. சரியா? so the transportation of phloem நடக்கும்னு சொன்னேன். phloem ல வந்து எங்க நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா sieve tube. இந்த டயகிராம்ல பாருங்க. can you see here? sieve tubes with the help of sideலயே ஒட்டிக்கிட்டு இருக்க cells வந்து we call them as companion cells. so sieve tube சரி companion cells ரெண்டும் சேர்ந்து together தான் வந்து like moreover in upward and forward direction like மேலேயும் சரி கீழேயும் movement மூலமா தான் they help in the translocation process. சரியா? I'll share the PPT. if you not copied also it's okay. நான் PPT share பண்றேன். next one பாத்தீங்கன்னா we'll move on to transpiration. so transpiration பத்தி ஏற்கனவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். can anyone define what is transpiration?
What is transpiration, ma? Movement of water molecules. Only is movement of water molecules? The loss of water in water vapor. Okay, the loss of water in the form of water vapor from the aerial parts of the plants. What do you mean by aerial parts? Aerial parts தான் என்ன? Above No, it's not. the soil. Very good. That is the shoot system, correct? Soil க்கு மேல உள்ளது we call it as shoot system, which means above part. Soil க்கு மேல உள்ள shoot system மூலமா we call that as aerial parts of a plant. So, the loss of water in the form of water vapor through the aerial parts of the plant, we call them as transpiration. So, the transpiration என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா literally they will create a suction effect, ஒரு pull effect மாதிரி create பண்ணும். அதனால தான் plants வந்து பாத்தீங்கன்னா literally they are able to absorb water from the roots. ஓகேவா? ஸோ நார்மல் லீஃப்ல மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்டேக் லீஃப்ல வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சக்ஷன் ஆர் புல் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் பிளான்ட் லிட்டரல் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து வாட்டரை வந்து அதால் அப்சர்வ் பண்ண முடியும். லிட்டரலாக இமேஜின் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு மெடிசன் பாட்டில் ஒரு இன்ஜெக்ஷனை வந்து நான் ஒரு மக்ல வாட்டர் ஃபில் பண்ணி நான் இன்ஜெக்ஷன் வாட்டரை புல் பண்ணேன்னு என்ன ஆகும், ஒரு புல் எஃபெக்ட்னால லிட்டரலாக என்ன ஆகுது, வாட்டர் மக்ல இருந்து சிரிஞ்சுக்குள்ளே வந்து ஏறுது. கரெக்டா? அதே கான்செப்ட் தான் இது வந்து ஃபுல்லாக வேப்பரைஸ் ஆகுது, ஒரு எஃபெக்ட் மாதிரி கிரியேட் ஆகிட்டு ரூட் மூலமாக வாட்டர் வந்து லைக் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வி கால் தம் அஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இல்லை இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க இந்த பர்டிகுலர் பார்ட்லேருந்து, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனி டூ யூசஸ் யூ ஹேவ் டு மென்ஷன். எனி டூ யூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் யூஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன்? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த யூஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன்? It gets nutrients and minerals from the soil. Very good. It supplies nutrients and minerals from the soil. Temperature. Yes, very good. It helps to maintain the temperature. அதே சமயம் leaves கூட வந்து பாத்தீங்கன்னா கூலான இதை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து transpiration will be very much helpful. Okay, so this is all about transpiration in plants. Next one பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து we are going to see about the excretion. So excretion என்ன அர்த்தம்? excretion என்ன அர்த்தம்? The Removal of waste products. ஒருத்தர் யாரும் ஒருத்தவங்க சொல்லுங்க. Maybe others can hear. What is excretion? Removal of waste products. Removal of waste products from where? From the body. Is it from the body? Is it from the body? From the blood. Yes, from the blood. Purification of the blood. சரியா? It is from the blood. Okay. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் again we have two types of question. நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு பார்த்துருப்போம். கரெக்டாக எக்ஸ்பிளைன் த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் அதை செட் அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து எழுத ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஹியூமன் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யூ வில் ரைட் என்னென்ன இருக்கும் ஹியூமன் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் என்னென்ன இருக்குது. வி ஹாவ் அ பேர் ஆஃப் கிட்னிஸ் and we have a pair of ureter which is a tube like structure. We have one urinary bladder and one urethra. correct ah? இதெல்லாம் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா போதும். அகைன் ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி? என்னது? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி? வெரி குட். இட் இஸ் கால்ட் அஸ் நெஃப்ரான். இதுல நிறைய பேர் பண்ற இன்னொரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து if they ask you to draw the structure of nephron, students used to draw the structure of neuron. மாத்தி போடுவாங்க. நெஃப்ரானுக்கும் நியூரானுக்கும் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் தெரியாம அதையும் மாத்தி போடுவாங்க. ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட். கொஸ்டின் என்ன பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ரீட் த கொஸ்டின் ப்ராப்பர்லி. வெதர் இட் இஸ் நியூரானா நெஃப்ரானான்னு தெளிவாக பார்த்து உங்கள் ஆன்சரை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ ஹியூமன் எக்ஸிஸ் சிஸ்டம் அகைன் கமிங் பேக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னிஸ் இருக்கு, யூரிட்டர் இருக்கு, பிளாடர் இருக்கு, வி ஹேவ் யூரித்ரா ஆல்சோ. இல்லை இன்னொரு கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் யூ டு மேக் அ நோட் ஆஃப் திஸ் ஃப்ளோ சார்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஃப்ளோ அந்த பியூரிஃபிகேஷன் ஆகுது பார்த்தீங்களா? வாட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் கிட்னி? லிட்டரலாக நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பியூரிஃபை பண்ணும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா இந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பியூரிஃபை பண்ணி யூரின் மூலமாக வந்து டிஸ்சார்ஜ் லைக் யூரினா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும். கரெக்டா? அந்த ஃபார்மேஷன் அந்த ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்றதா வந்து இந்த கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. விச் மீன் எக்ஸ்பிளைன் த ரவுட் ஆஃப் யூரின் ஃப்ளோ ஆல்சோ லைக் எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். இப்படி கூட வந்து கொஸ்டின் கிடைக்கும். இப்படி கொஸ்டின் வரும்போது பார்த்தீங்கன்னா you have to make it as a flow chart. நீங்க flow chart இல்லாட்டி இது அப்படியே நீங்க ஒரு ஆன்சரா கூட கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் क्वेश्चन explain the structure of nephron. so nephron structure நீங்க கேட்டாலே போதும். சிம்பிள் just draw the diagram. அதுக்கு சேம் ஆன்சர் நீங்க எழுதினா கூட போதும். ஏன்னா இந்த ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். coming back again for structure of nephron எடுத்துக்கோங்க. you will be describing first structure நம்ம எதை பத்தி எழுதுவோம்? ஒரு cup shape structure இருக்கா?
we call it as what? Bowman's capsule அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த கப்புக்குள்ள வந்து we have some blood capillaries. ஒரு capillaries மாதிரி present ஆயிருக்கும். அதுக்கு பேரு we call it as glomerulus அப்படின்னு சொல்லுவோம். உங்க புக்ல கொடுத்திருக்கிற டயகிராம்ல வந்து ரெண்டு பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணாம இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா proximal convoluted tubule and distal convoluted tubule. இந்த ரெண்டு பார்ட்டும் வந்து உங்க புக்ல லேபிள் ஆகாம இருக்கும். ப்ளீஸ் லேபிள் தட். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் வந்து உங்களால் லேபிள் பண்ண சொல்கிறாங்க, டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் இந்த பார்ட் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் கம் டு நோ, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ஆஃப் அ நெஃப்ரான் ஹேஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பர்பஸ். எய்தர் இட் கேன் பி ஃபார் அப்சார்ப்ஷன் ஆர் ரீஅப்சார்ப்ஷன் ஆல்சோ. ஸோ எல்லா பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். சரியா? ஸோ glomerulus வழியா proximal convoluted tubule வழியா அகெயின் it will move on to loop of Henle's. So loop of Henle's க்கு அப்புறம் it will move on to distal convoluted tubule. Again it will pass on to collecting duct to the ureter. இப்போ இதே தான் இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே தான் நான் இங்கே ஜஸ்ட் அகெயின் ஒரு ஏரோ மார்க் போட்டு அந்த ஒரு செக்ஷனுமே என்னென்ன பண்ணுன்றதை ஐ ஹவ் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் glomerulus வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் Bowman's capsule ரிசீவ்ஸ். இப்போ glomerulus நடந்த ஃபில்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே it will pass on to Bowman's capsule. Bowman's capsule இருந்து proximal convoluted tubule வந்து பாஸ் ஆகும். இந்த இடத்துல that is proximal convoluted tubule என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா reabsorption. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, proximal convoluted tubule reabsorption நடக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸோட reabsorption நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா reabsorption of water, glucose, sodium and chloride ions. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா reabsorption, absorption மாற்றி எழுதுவாங்க. மேக் ஷோர் ரீஅப்சார்ப்ஷன் இருக்கிற வேண்டிய இடத்துல ரீஅப்சார்ப்ஷன் பற்றி தான் எழுதுவோம், அப்சார்ப்ஷன் இருக்கிற இடத்துல அப்சார்ப்ஷன் பற்றி தான் நம்ம வந்து எழுதுவோம். நெக்ஸ்ட் ஒன், இங்கேருந்து மூவ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எங்கே போகும்? இட் வில் மூவ் ஆன் டு டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லிப். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, we call it as loop of Henle. ஸோ loop of Henle வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்சார்ப்ஷன் நடக்கும், whereas proximal convoluted tubule ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். சரி, நெக்ஸ்ட் இட் மூவ் ஆன் டு அகைன் distal convoluted tubule. Distal convoluted tubule again reabsorption of chlorides and water. It will move on to collecting tubule, collecting duct, ureter, urethra valiya urine will be eliminated. This is how the flow of urine or the formation of urine. And the mechanism கான ஆன்சர் வந்து இதுதான். சரி, क्वेश्चन வந்து தரவா ரீட் பண்ணுங்க. இப்போ in case if they ask you mechanism of flow of urine கேட்டாங்கன்னா ஹியூமன் எக்ஸிட் சிஸ்டமை டிஸ்கிரைப் பண்ணி வைக்காதீங்க, உங்கள் ஆன்சர் வந்து தப்பு. நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் ஆன்சர் வந்து தப்பு தான். क्वेश्चन வந்து தரவா ரீட் பண்ணி உங்கள் ஆன்சரை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வில் மூவ் ஆன் டு த artificial kidney. Artificial kidney na enna? What is artificial kidney? Hemodialysis. No. Okay, you people are telling dialysis. You are telling the technique, correct? Dialysis is just a technique. But I am asking, what is artificial kidney? Enna artham? Ma'am, if there is any kidney failure, we will use artificial kidneys, ma'am. Yes. So, pathina, it is only not a kidney failure, but in case any injuries, you sonna mari kidney thena work agala, failure. So some other reason நீங்க சொன்ன மாதிரி தான் what will happen is we have to go for the other option, கரெக்ட்டா? ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை கிட்னி வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு, இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன போவாங்கன்னா they will go for dialysis. dialysis தான் வந்து போவாங்க. டயாலிசிஸுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற ஆப்ஷன் வரும்போது they will go for kidney transplant. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து அகெயின் இந்தியாவில் வந்து இட் இஸ் லைக் ப்ராப்பராக லீகல் நிறைய சிஸ்டம் இருக்குது. we have to register ourselves, ஆர்டர் பண்ணி தான் வந்து போகுது. அது செப்பரேட் டாபிக், அதை விட்டுடலாம். Before that we'll move on to this dialysis process. So dialysis pathina we have two types of dialysis. One is going to be hemodialysis and second one is going to be peritoneal dialysis. First one the hemodialysis and second one is going to be peritoneal dialysis. உங்க புக்க பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் they have given importance only for hemodialysis. So அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. peritoneal dialysis பத்தி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்க வேண்டாம், because question பேப்பர்ல அவ்வளவு பெருசா மென்ஷன் பண்றது கிடையாது. பட் there is one major difference, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். hemodialysis-க்கோ peritoneal dialysis-க்கோ என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ இங்க I have given different one image. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா this is about for hemodialysis. சரியா? இந்த hemodialysis பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, இங்க இருந்து லிட்டரலி லைக் ஆர்டரியில இருந்து ஒரு பைப்பை லைக் ஒரு டியூபை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் செலக்டிவ்லி permeable membrane. ஸோ இந்த செலக்டிவ்லி permeable membrane பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஆஃப் எனி மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் செலுலோஸால கூட இட் கேன் பி மேட் அப் ஆஃப் செலோஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும் செலக்டிவ்லி permeable membrane. ஸோ இது வழியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து we will be infusing some dialysis solution, which means it helps in the purification of blood. அது பியூரிஃபை ஆகிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம தனியாக கலெக்ட் ஆகிடும். அதுலேருந்து அகெயின் பியூரிஃபை ஆன பிளட் வந்து இட் வில் பி என்டரிங் அகெயின் ஹியூமன் பாடிக்குள்ள வெயின்ஸ் மூலமாக வந்து என்டர் ஆகும். இந்த இடத்துல ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க.
இப்போ இமேஜின் என் கையில் வந்து ஒரு சின்ன கட்டாயிடுச்சு, அடிபட்டுருச்சு, பிளட் வந்து வருது. கரெக்டாக பிளட் வந்த உடனே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கிளாட்டிங் ஆஃப் பிளட் பற்றி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக பிளட் கொஞ்ச நேரத்தில் வந்தாலே கொஞ்ச நேரத்தில் பிளட் வந்து கிளாட் ஆயிரும். அதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், கொயாகுலேஷன். we call it as coagulation of blood அப்படின்னு சொல்லுவோம், which means blood வந்து clot ஆகும். கரெக்டா? சரி, இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஹீமோடயாலிசிஸ்ல வந்து நான் பிளட் என்ன பண்றோம், ஒரு ஹியூமன் பாடி, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ல பிளட் எடுத்து ஒரு மிஷின்ல பாஸ் பண்ண வச்சு அகைன் பியூரிஃபை பண்ணி திரும்ப அந்த ஹியூமன் பாடிக்குள்ளே ஏற்றுறோம். கரெக்டா? there will be a lot of chances the blood might clot. கரெக்டா? do you agree with me? because blood லிட்டரலாவே வந்து பாடிக்கு வெளியே போயிட்டு திரும்ப again passing on to the body, there is a lot of chances blood might clot. so ஒரு question கேட்பாங்க, what is used as an anticoagulant in the hemodialysis அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. what is used as an anticoagulant in the hemodialysis அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா it is heparin. it's a 1 mark question, please make a note of it. heparin is used as an anticoagulant in hemodialysis. சரியா? anticoagulant which means அந்த blood clot ஆகாம prevent பண்றதுக்கு I will be adding this. இது வந்து 1 mark questionல கேட்பாங்க, ரொம்ப important, please make a note of it. சரியா? so it's all about hemodialysis. so hemodialysis peritoneal dialysis ஒரு major difference என்னன்னு பார்த்தீங்கன்னா, hemodialysis என்ன பண்ற, blood வந்து மிஷின்ல பாஸ் பண்ணி பியூரிஃபை பண்றேன். whereas peritoneal dialysis சின்னதா ஒரு catheter மாதிரி இருக்கும், அது வந்து bellyல வந்து சின்னதா ஒரு சர்ஜரி மூலமா இன்சர்ட் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க ஹீமோடயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 3 hours வச்சுக்கோங்க மினிமம், டிபெண்டிங் அப்பான் த பர்சன்ஸ் இன்டென்சிட்டியை பொறுத்து ஒரு நாளைக்கு 3 hours 4 hours கூட இருக்கலாம். ஈவன் ஒரு வீக்ல பார்த்தீங்கன்னா 3 to 4 times டயாலிசிஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெரிட்டோனல் டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ஈவன் யூ கேன் டூ டயாலிசிஸ் while you walk also. நடந்துட்டே கூட அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் நீங்களே பண்ணிக்க முடியும். இட் இஸ் வெரி லைக் போர்ட்டபிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சின்ன ஒரு கேத்தீட்டர் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டு the process will move on. உங்களுக்கு பெரிட்டோனல் டயாலிசிஸ் வந்து கிடையாது, ஸோ டோன்ட் கான்சென்ட்ரேட் மச் ஆன் தட். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இந்த ஹெப்பாரின்ற வேர்டை மட்டும் தலவா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில் மூவ் ஆன் டு எக்ஸ்கிரீஷன். ஸோ எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ், this is the last topic. நம்ம எக்ஸ்கிரீஷன் ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி பார்த்தோம், இப்போ எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து what are the ways by which plants excrete or excrete system of plants works அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து waste products பார்த்தீங்கன்னா, oxygen is formed as a waste product in photosynthesis. Do you agree with this sentence? ஒரு sentence நான் போட்டிருக்கேன், oxygen is formed as a waste product of photosynthesis. இந்த sentence correct-ஆ தப்பா? I have given one sentence. No. Why? Justify your answer. Say no, there is a reason in Korea. Some reason should be there, right? Why no? If yes also, why yes? Yes. எதுக்கு yes? பரத் சொல்லுமா, why it is yes? because oxygen வந்து லீஃப்க்கு வந்து ஆக்சிஜன் தேவை, பிளான்ட்க்கு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தேவை. ஓகே, கண்டிப்பா. so yes, very good. so நான் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேணா ஆக்சிஜன் இஸ் a by product, கரெக்டா? ப்ராடக்ட் ஆஃப் photosynthesis அப்படின்னு சொல்லுவோம். அது பிளான்ட்ஸுக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், பட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் எசென்ஷியல். சரியா? அதனால நமக்கு எசென்ஷியல் அப்படின்றதுனால பிளான்ட்ஸ்க்கு வந்து தேவை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி a waste product for them also. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, waste products are stored as resins and gums. what is resins? நீங்க இந்த முருங்கை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ட்ரம் ஸ்டிக் ட்ரீ முருங்கை மரம்லாம் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ளூயி மாதிரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி வரும், ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி. we call that as resins. even ரப்பர், நீங்கள் ரப்பர் ட்ரீலேருந்து வர அந்த மில்க் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிளான்ட்ல வரக்கூடிய எக்ஸ்கிரீஷன் மட்டும்தான். சரியா? ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எக்ஸஸ் வாட்டர் ஆர் ரிமூவ் பை திஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஆப்வியஸ்லி ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்கிரீஷன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் பிளான்ஸ், இது மட்டும் தான் கேட்பாங்க. இல்லை அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கிடையாது. சரி, just will have few questions, we have 2 minutes. அஸ்வத் மா, இந்த நெக்ஸ்ட் லைக் போயிருக்க டவுட்ஸ் எல்லாமே ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்சோ கேன் புட் இன் த குரூப் ஆல்சோ. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ கிளாரிஃபை யோர் டவுட்ஸ் அண்ட் ஐ மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக். சரியா? we have only 2-3 minutes left. just சொல்லுங்க. name a plant. டவுட்ஸ் கேட்கணுமா வேணாமா? just who's that? Ashwat, what I told, நான் என்ன சொன்னேன்? குரூப்ல போறோம். yes, name a plant that does not have a transport system. yes, name a plant that does not have transport system. yes, banana tree. okay, any other answers? yes, who's that? yes, very good. the answer is Chlamydomonas. ஏமா நீங்க
Yes, option C. So banana tree, mango tree, banyan tree. இதெல்லாமே tree varieties. What is chlamydomonas? என்னது அது? What is chlamydomonas? What is chlamydomonas, people? Seriously? சரி, next class என்னன்னு check பண்ணிட்டு வாங்க. Next one. One-side organism. Yes, what is it? One-side organism. One side, what is one side organism? Ma'am, it's a algae. Okay, சரி. Okay, இது சொல்லுங்கம்மா. Choose the correct path of urine in our body. Which is the correct answer? Which is the correct path? Option D. Option D. Yes, very good. Which is kidney, uterus, urinary bladder and urethra. Very good. Next, the filtration units of kidneys are called? Yes. Yes. Very good. The answer is nephron. Next, இது வந்து actually பார்த்தீங்கன்னா previously நான் எடுத்திருக்கேன். The process by which blood is cleared of metabolic waste in case of kidney failure is called as? Dialysis. Option A. It is dialysis. Very good. It's dialysis. Name a body part. Yes, very good. Name a body part where anaerobic respiration takes place. Just a revision of what we had in the last class. Very good. Option D. Yes. Which of these is not a part of the small intestine? Option B. Yes, option E. Rectum. என்ன பார்த்தீங்கன்னா ஜிஜியம், duodenum, ileum எல்லாமே intestine-ஓட like first, second, middle and final part-ஆ இருக்கும். Very good. Next, the final product of glycolysis is called dash. What is the final product? Pyruvic acid. Very good. So thank you ma. Next class la வந்து பாத்தீங்கன்னா will continue and please ask all your doubts. Just எதுக்கு இப்ப doubts நான் clarify பண்ணலனா I want you to go through. நீங்க தரோவா நான் எடுத்த first ல இருந்து இப்ப full ஆ எடுத்துட்டு இல்ல டாபிக்க just go through fully. கண்டிப்பா டவுட் வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு செஷன் போயிருச்சு. அஸ்வத் you also can ask your doubt. So எல்லாமே டவுட்ட ஃபுல்லா எடுத்துட்டு சேர்த்து வச்சிட்டு next classல first 5 to 10 minutes வந்து will allocate only to clarify your doubts. Clarify பண்ணி or you can message me also. நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா we can clarify it line by line. Clarify பண்ணிட்டு நம்ம control and coordination topics வந்து போக ஆரம்பிக்கலாம். சரியா? If you have doubt, please let me know or you can message me also. சரியா? Thank you ma. Thank you so much. Yeah, I'll share the PPT. I'll share the PPT in the group also. Thank you so much. Thank you. Heredity, I think I told you I'll take you in the next class. இல்லையா? சரி, we'll see. I'll let you know ma. Now I'll talk to you separately. Yes, thank you ma. Thank you ma. Thank you ma. Thank you, ma'am. Thank you. Thank you so much.